மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. 8:30 மணிக்கு பிறகு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தகவலை பதிவு செய்யலாம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்தியாவை ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிப்பதற்கான 18வது மக்களவைத் தேர்தலில் பதிவாகியிருந்த வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி இருக்கின்றது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 543 மக்களவை தொகுதிகளில் 542 தொகுதிகளுக்கான வாக்குகளை எண்ணக்கூடிய பணி தொடங்கி இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம், புதுச்சேரியில் 40 மக்களவை தொகுதியிலும் பதிவாகியிருந்த வாக்குகள் 243 அறைகளில் எண்ணப்பட இருக்கின்றன. தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கின்றது. நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் உட்பட பல்வேறு தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கையை பார்ப்பதற்காக அந்த முகவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வேட்பாளர்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களின் முன்பாக திரண்டிருக்கின்றார்கள். முதல் அரை மணி நேரத்தில் தபால் வாக்குகளே எண்ணப்பட இருக்கின்றன. அதற்காக அந்த தபால் வாக்குகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பெட்டிகள் பிரிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெறக்கூடியதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தபால் வாக்குகள் பிரித்து அடுக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அவை எண்ணப்பட இருக்கின்றன. முதல் அரை மணி நேரத்தில் 8:30 மணி வரை தபால் வாக்குகள் எண்ணப்படும். தபால் வாக்குகளுக்கென தனியாக முகவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் முன்பாக ஒவ்வொரு தபால் வாக்கும் எடுத்து காட்டப்பட்டு குறிப்பிட்ட சின்னத்தில் வாக்கு பதிவாகி இருந்தால் அது காட்டிவிட்டு எந்த சின்னத்தில் பதிவாகி இருக்கின்றது என்பதை அந்த தேர்தல் அதிகாரி தெரிவித்துவிட்டு அந்த வாக்கை எடுத்து வைத்துவிட்டு அடுத்த தபாலை எடுத்து காட்டுவார். இவ்வாறு முதலில் தபால் வாக்குகளை எண்ணக்கூடிய பணி தொடங்கி இருக்கின்றது. 8:30 மணிக்கு முன்பாக பெரும்பாலான தொகுதிகளில் தபால் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டுவிடும். அப்படி தபால் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டால் அதன் விவரம் உடனுக்குடன் வெள்ளை பலகையில் கருப்பு எழுத்துக்களால் எழுதி வைக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். பலகையில் தபால் வாக்குகளில் ஒவ்வொரு கட்சிக்கும் வேட்பாளருக்கும் எவ்வளவு வாக்குகள் வந்தது என்ற விவரங்கள் எழுதப்பட இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 8:30க்கு பிறகும் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டால் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும். 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணப்படும். அதற்காக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் கட்டுப்பாட்டு அறையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லப்படக்கூடிய அறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை எடுத்து வருவதற்காக தேர்தல் பணியாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் வரிசையாக எடுத்து வருவார்கள். ஒவ்வொருவராக ஒன்றன் பின் ஒருவராக அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை எடுத்து வந்து 14 மேஜைகள் போடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு தொகுதியிலும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தென்சென்னை தொகுதியின் சோழிங்கநல்லூருக்கான அறையில் மட்டும்தான் 30 மேஜைகள் போடப்பட்டிருக்கின்றன. மற்ற இடங்களில் எல்லாம் 14 மேஜைகள் போடப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும். உதாரணத்திற்கு 14 மேஜை என்றால் 14 பெட்டிகளை எடுத்து வந்து 14 மேஜையிலும் வைத்து விடுவார்கள். முகவர்கள் முன்னிலையில் அந்த வாக்குகள் எண்ணப்படும். எண்ணப்படக்கூடிய வாக்குகளை முகவர்கள் ஒவ்வொருவராக குறிப்பெடுத்துக் கொள்வார்கள். 14 மேஜையில் இருக்கக்கூடிய முகவரும் ஒரு வெள்ளை தாளில் குறிப்பெடுத்துக் கொண்டு அவர்களுடைய தலைமை முகவரிடம் கொண்டு சென்று கொடுப்பார்கள். என்னுடைய மேஜையில் இவ்வளவு வாக்குகள் நம்முடைய கட்சிக்கு என்று அதன் அடிப்படையில் அந்த தலைமை ஏஜென்ட்டுகள் குறித்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதற்காக. அவ்வாறு வாக்குகளை எண்ணக்கூடிய பணி தற்போது தொடங்கி இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை 4 முனை போட்டி நிலவுகின்றது. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகத்தில் மக்களவை தேர்தலை வலிமையாக எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக கூட்டணியும் தமிழகத்தில் புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளோடு, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடு கரம் கோர்த்து மக்களவை தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் 3வது கூட்டணியாக பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக உள்ளிட்ட வலிமையான கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த கூட்டணியும் கணிசமான இடங்களில் திமுக, அதிமுகவிற்கு கடும் போட்டி அளிக்கின்றன. எனவே பாஜக பெறக்கூடிய வாக்குகள் இந்த மக்களவை தேர்தலில் அதிமுகவினருடைய வெற்றிகளுக்கு ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற விவரங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். இது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சி, அதிமுக, திமுக போன்ற கட்சிகளுக்கு எந்த வகையிலும் சளைக்காமல் தேர்தல் பணியிலே தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள். பெரிய அளவில் இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சி ஏற்கனவே கடந்த மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட 4% அளவிற்கு தான் வாக்குகளை பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த முறை கருத்து கணிப்புகளிலேயே நாம் தமிழர் கட்சி இரட்டை இலக்கத்தை நெருங்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியினர் தெரிவித்து வரக்கூடியதை போன்று 4 8 ஆகும், 8 10 ஆகும், 10 100 ஆகும் என்று சொல்வார்கள். அதற்கு ஏற்ப கடந்த முறை 4 இருந்தது. சட்டமன்ற தேர்தலில் 8 வரை உயர்ந்தது. இந்த முறை இரட்டை இலக்கத்தில் நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பெறுமா என்ற எதிர்பார்ப்போடு அந்த கட்சியினுடைய முகவர்களும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நியமிக்கப்பட்டு மக்களவை தொகுதி வாரியாக வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் சென்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டவாறு வேட்பாளர்கள் அனைவரும் காத்திருக்கின்றார்கள். தபால் வாக்குகளை எண்ணக்கூடிய பணி தொடங்கி இருக்கின்றது. முதலில் தபால் வாக்குகளை எடுத்து பிரித்து அடுக்குவார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு தபால் வாக்காக எடுத்து காட்சிப்படுத்தப்பட்டு அதனுடைய முடிவுகள் உடனடியாக பலகையில் எழுதி வைக்கப்படும். அதன் பிறகு இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 2 மணி 3 மணி அளவில் பெரும்பாலான தொகுதிகளில் இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று நம்பலாம். இறுதி சுற்று வாக்கு எண்ணிக்கை மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் தொடங்குவதற்கு முன்பாக
முன்பாக தபால் வாக்குகள் எவ்வளவு பதிவானது என்ற விவரத்தை அனைத்து கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் அறிவித்துவிட்டுதான் இறுதிச் சுற்று வாக்கு எண்ணிக்கைக்காக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை திறப்பார்கள். எனவே மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கின்றது. 4 முனை போட்டி நிலவக்கூடிய தமிழகத்தில் பல்வேறு தொகுதிகளில் வெற்றியாளர்கள் வெற்றி செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் வேட்பாளர்கள். குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய அடுத்த தலைமுறையினர் வந்திருக்கின்றார்கள். பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு அருண் நேரு அவர் போட்டியில் இருக்கின்றார் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில். துரை வைகோ போட்டியில் இருக்கின்றார். அதேபோன்று தேமுதிகவினுடைய அடுத்த தலைமுறை அரசியல் வாரிசாக பார்க்கப்படக்கூடிய விஜய பிரபாகர் அவரும் விருதுநகர் மக்களவை தொகுதியில் இருந்து போட்டியில் இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் நட்சத்திர வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் இருந்து போட்டியிடுகின்றார். தன்னுடைய ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் மக்கள் பிரதிநிதியாக வருவேன் என்ற அடிப்படையில் தென் சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜகவினுடைய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியில் இருக்கின்றார். அதேபோன்று தருமபுரி மக்களவை தொகுதியில் சௌமியா அன்புமணி முதன்முறையாக அவர் போட்டியில் இருக்கின்றார். பாமகவினரை பொறுத்தவரை 10 தொகுதியில் போட்டியிருந்தாலும் பாமகவின் முக்கியமான நபர்கள் அனைவரும் தருமபுரி மக்களவை தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு